வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 11th பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீக்லி டாஸ்க் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி 3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 4th வீக் வாங்க. இல்லை அப்படின்னா வீக் 3 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4th வீக் வாங்க. அப்போ தான் நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ 12th பயோ மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 12th பயோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இப்போ டெய்லி டாஸ்க் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது 12th மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து 11th பயோ மேக்ஸுக்கான வீக்லி டாஸ்க் வீடியோஸ். இந்த வீக்லி டாஸ்க் வீடியோஸ் வந்து டோட்டலாக வந்து 9 வீக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து 4th வீக் என்ன போர்ஷன்ஸ் படிக்கணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 11th பயோ மேக்ஸோடைய சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோபாட்னி, பயோசாலஜி. நிறுவு கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். செய்யுள், துணைப்பாடம் உட்பட எல்லாத்தையும் படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் 4th யூனிட்டில் ப்ரோஸ், டைட் கார்னர்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ 4th வீக்கான போர்ஷன் தமிழில் ஒரு யூனிட்டும் இங்கிலீஷில் 4th யூனிட்டில் ப்ரோஸ் மட்டும்தான் படிக்கணும். அதுக்கு அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து 6th யூனிட் ஈர்ப்பியல், கிராவிடேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருங்க. அதே மாதிரி புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஏன்னா அதுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக வீக் எடுத்துக்கிற போகிறது கிடையாது. ஸோ இந்த 1 வீக் ஒரே ஒரு யூனிட் தான். ஸோ அதில் இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய யூனிட் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து 2 யூனிட் படிக்க போகிறோம். எந்த யூனிட்னா 7th 8th. 7th வந்து வெப்ப இயக்கவியல், தெர்மோடைனமிக்ஸ். 8th இயர் மற்றும் வேதி சமநிலை, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து 2 யூனிட் இருக்குது. இந்த 2 யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ், புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோத்தையும் படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்போ மேக்ஸில் வந்து 7th யூனிட் மட்டும்தான் படிக்கணும். 7th யூனிட் அணிகளும் அணிக்கோவைகளும், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. எல்லா சப்டாபிக் கீழே வர்ற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருங்க. இந்த வீக் ஃபுல்லாக நம்ம 7th யூனிட் மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பயாலஜியில் பயோபாட்னி, பயோசுவாலஜி 2 ஸ்ட்ரீம் இருக்குது. அதில் பயோபாட்னியில் 4th யூனிட்டில் தாவர உள்ளமைப்பியல் ஃபுல்லாத்தையும் வந்து படிச்சிருக்கணும். அதில் இருக்க சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பயோசுவாலஜியில் 3rd யூனிட்டில் சாப்டர் 7, 8 மட்டும் படிக்கணும். ஸோ பயாலஜியில் வந்து நமக்கு வந்து இவ்வளோதான். இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5th வீக் உண்டான வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் சிலபஸை வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களாக ஒரு டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி டைம் டேபிள்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட ஸ்டடி டைம் டேபிள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் நைட் ஸ்டடி டைம் டேபிள், அது போக இப்போ கிளாஸு, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டைமில் எப்படி வந்து ஸ்டடி டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இன்னொன்று உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கும் தனியாக ஸ்டடி டேபிள் போட்டிருக்கேன் 11th 12th பயோமேக்ஸுக்குன்னே. அதை போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீவ் டைமில் 10 hours எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஸ்டடி டேபிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது சூட் ஆகும் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி இந்த வீக்லி டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வர்ற எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.